தான் சொன்னேன். அது எனக்கு தெரியாது, மம்மியாச்சி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் நம் பாரம்பரிய விளையாட்டுகள் பல உள்ளன. அதில் நாம் நம் வீட்டிற்கு வெளியே விளையாடும் விளையாட்டுகளும் உண்டு, வீட்டினுள் விளையாடும் விளையாட்டுகளும் உண்டு. வீட்டினுள் விளையாடும் விளையாட்டுகளில் தாயக்கட்டம், கலர்ச்சிக்கல், பரமபதம், ஆடுபுலி ஆட்டம், பல்லாங்குழி, இப்படி பல விளையாட்டுகள் உண்டு. அவற்றில் பல்லாங்குழி விளையாட்டை பற்றி இப்போ நாம் தெரிந்து கொள்ளலாம். முன்பு நம் தமிழர்கள் வீட்டில் வீட்டு பெண்கள் தங்கள் வீட்டு வேலையை முடித்தவுடன் பல்லாங்குழி விளையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். பல்லாங்குழி என்பது எதிரெதிராக இருவர் அமர்ந்து விளையாடும் விளையாட்டாகும். பல்லாங்குழி விளையாடும் போது நாம் தெளிவாக ஒரு வேலையை செய்யும் திறமையை பெறுகிறோம். அதுபோக யோசித்து அதை விளையாடுவதால் நம் உடலும் உள்ளமும் சுறுசுறுப்படைகிறது. மேலும் நம் விரல்களுக்கும் கண்களுக்கும் பயிற்சி கிடைக்கிறது. அக்காலத்தில் படிக்காதவர்கள் கூட பல்லாங்குழி மூலம் கணக்கு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள் என்று கூட சொல்லலாம். பல்லாங்குழி விளையாட தேவையானவை பல்லாங்குழி, சோவி அல்லது பிழியமுத்தாகும். பல்லாங்குழியில் 4-5 விதமான விளையாட்டுகள் உண்டு. அது குமுக்குப்பாண்டி, ஒற்றை முத்தை ஒவ்வொரு குழியிலும் போட்டு விளையாடுவது, அதே போல 5 முத்தை ஒவ்வொரு குழியிலும் போட்டு ஒவ்வொரு குழியை பிரிக்கும் போதும் ஒவ்வொரு முத்தாக தங்கள் அணிக்காக போட்டு ஒவ்வொரு முத்தாக சேர்த்து விளையாடுவது, முக்கு கட்டி விளையாடுவது, சாதாரண பாண்டி என உண்டு. இப்போ முதலில் குமுக்குப்பாண்டி விளையாடுவதை பற்றி பார்ப்போம். குழிக்கு 5 முத்தாக போட்டு அந்த 5 முத்துக்களையும் மொத்தமாக அடுத்த குழியில் போட்டு அப்படியே விளையாட வேண்டும். காலியான குழி வந்தவுடன் அந்த காலியான குழியை தடவி அடுத்த குழியில் உள்ளதையும் எதிர்குழியில் உள்ளதையும் எடுத்துக்கொள்ளலாம். எதிர்குழியில் முத்து இல்லை என்றால் அந்த குழியில் உள்ள முத்து மட்டுமே நமக்கு சொந்தம். அடுத்து நாம் விளையாடுவது ஒவ்வொரு குழியை பிரிக்கும் போதும் ஒவ்வொரு முத்து மட்டும் போட்டு விளையாடும் விளையாட்டாகும். இது போட்ட குழியையே மறுபடியும் பிரித்து விளையாட வேண்டும். இப்படி ஒவ்வொரு முத்தாக நமக்கு சேரும். ஒரு முத்து வந்தவுடன் விளையாட்டை நிறுத்தி கொள்ள வேண்டும். இப்படியே இருவரும் மாறி மாறி விளையாட வேண்டும். அது அவரவருக்கு சொந்தமாக ஒவ்வொரு முத்தாக சேரும். இதுதான் இந்த விளையாட்டு. அடுத்து ஒற்றை முத்தை போட்டு விளையாடும் விளையாட்டை பற்றி பார்ப்போம். இந்த விளையாட்டு ஒற்றை முத்தை ஒவ்வொரு குழியிலும் போட்டு விளையாடுவது. இதை ஒருவரே கூட விளையாடலாம். முன்பு விளையாடிய விளையாட்டை போன்றுதான் இதுவும். காலியான குழி வந்தவுடன் அதை தடவி அந்த குழியில் உள்ளதையும் எதிர்குழியில் உள்ளதையும் எடுத்துக்கொள்ளலாம். எதிர்குழியில் ஒன்றுமில்லை என்றால் அடுத்த குழி நமக்கு சொந்தம். அடுத்து முக்கு கட்டி விளையாடும் விளையாட்டை பற்றி பார்ப்போம். குழிக்கு 5 முத்தாக போட்டு முதலில் முக்கைத்தான் பிரித்து விளையாட வேண்டும். போட்ட குழியையே பிரித்து விளையாட வேண்டும். அப்படி போட்டு வரும்பொழுது 4 முத்து வந்தவுடன் நிறுத்தி கொள்ள வேண்டும். 5வது முத்து வரும்போது ஒற்றை முத்தாக வந்தால் அதை கட்டி அந்த குழியை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இதில் 3 குழி கூட நமக்கு சொந்தமாக வைத்து கொள்ளலாம். அவரவர் கட்டுவது அவரவருக்கு சொந்தம். அவரவர் கட்டிய குழியில் மட்டும் நம்ம முத்தை போட வேண்டும். இப்போ முக்கு எப்படி கட்டுவது என்பதை பார்ப்போம். ஏதாவது ஒரு குழியை பிரித்து விளையாண்டு கொண்டே வரும்போது ஒற்றை முத்து வந்தவுடன் முக்கை நாம் கட்ட வேண்டும். இப்படி ஒரு முக்கையோ 3 முக்கையோ கூட ஒருவர் கட்டிக்கொள்ளலாம். இதுதான் முக்குப்பாண்டி என்பது. கடைசியாக சாதாரண பாண்டி. சாதாரண பாண்டி என்பது குழிக்கு 5 முத்தாக போட்டு ஏதாவது ஒரு குழியை பிரித்து விளையாட வேண்டும். முத்து இல்லாத குழி வந்தவுடன் அந்த குழியை தடவி அடுத்த குழியையும்
எதிருள்ள குழியையும் எடுத்துக்கொள்ளலாம். எதிர்குழியில் முத்து இல்லை என்றால் அடுத்த குழி முத்தே நமக்கு சொந்தம். இந்த விளையாட்டு நலங்கு விளையாடும்போது மணமகன் மணமகள் விளையாடும் விளையாட்டாகும். 5 இது போடணும்னு நினைக்கிறேன். இந்த எண்ணம் இருக்கு, இந்த எண்ணம் இருக்கு. ஓகேயா? ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்.